Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் டேட் நம்ம எப்போது ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் 10 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். டிசம்பர் 10 ரேஞ்சில். அடுத்து நவம்பர் 25 இன்றைக்கி. அதிலேருந்து டிசம்பர் 9க்குள்ளே நம்ம வந்து மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். போர்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மந்த் போர்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது வரைக்கும் நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ அவங்கவுங்க ஸ்கூலில் சில ஸ்கூல்ஸில் வேரி ஆகும் இல்லையா, அந்த மாதிரி போர்ஷன்ஸ் அவங்கவுங்க ஸ்கூலில் தர போர்ஷன்ஸை நீங்கள் வந்து அதை வந்து அந்த போர்ஷன்ஸை வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஓவரால் ஸ்டடி பிளானை தான் பார்க்க போகிறோம். டே வைஸ் நம்ம வந்து இருக்கிற அந்த 10 டேஸ்க்குள்ளே எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து கவர் பண்ண முடியாது. அதனால் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி நவம்பர் 25. ஸோ மெயின் சப்ஜெக்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சோஷியல் போட்டிருக்கேன் நான். சோஷியலோ சயின்ஸோ மேக்ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் மிட்டம் இப்போ ரீசெண்டாக முடித்ததுனால நமக்கு அந்த கரண்ட் போர்ஷன்ஸ் வந்து நமக்கு மைண்டில் இருக்குன்றதுனால இதை வந்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸ் 8th ஸ்டாண்டர்டுக்கு என்னென்ன இருந்ததோ அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. செகண்ட் மிட்டம்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சிலபஸில் நமக்கு வந்து சோஷியலில் வந்து ஹிஸ்ட்ரி 5, 6, 7 இருந்தது, ஜியோகிரஃபி 5, 6, 7, சிவிக்ஸ் 4 and 5. ஸோ 3, 6, 8 லெசன்ஸ் இருக்குது. இந்த 8 லெசன்ஸும் மேக்ஸிமம் இப்போ நாளைக்கு எக்ஸாம் தான் நம்ம டோட்டலாக முடிச்சு தானே ஆகணும். அந்த மாதிரி நினச்சி நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ ஓவரால் ஒரு லெசனாக வந்து ஈவினிங் ஒரு 3 hours அண்ட் மார்னிங் 2 hours இந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் முடித்தா மட்டும்தான் முடிக்க முடியும் சோஷியல். அண்ட் தென் சயின்ஸ் அதே மாதிரி செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸ் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி முடிச்சதுன்றதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் கரண்ட்டில் முடிச்சதுன்றதுனால ஃபஸ்ட்டு செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே, நமக்கு வந்து 15 லெசன்ஸில் நம்ம வந்து அட்லீஸ்ட் 8 லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், நமக்கு தெரியும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் வந்துடுச்சுனாலே ரிமைனிங் இருக்கிற லெசன்ஸை ஈஸியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் மிட்டம்க்கான போர்ஷன்ஸை வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நவம்பர் 27 பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பிளான் பண்ணிக்கலாம். அடுத்து நவம்பர் 28 அகெயின் சோஷியல். இது வந்து குவார்ட்டர்லி எக்ஸாமோட போர்ஷன்ஸ் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் சோஷியல் ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நவம்பர் 29 சயின்ஸு, இதுவும் குவார்ட்டர்லி போர்ஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அடுத்து நவம்பர் 30 மேக்ஸ் குவார்ட்டர்லி போர்ஷன்ஸா. அடுத்து டிசம்பர் 1 சண்டேன்றதுனால தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இது ரெண்டுமே பிளான் பண்ணிக்கோங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா தமிழ் வந்து இப்போ வந்து இயல் 5, 6, அடுத்து 4 இங்கிலீஷில் வந்து யூனிட் 4 and 5. ஸோ இதில் நீங்கள் 4, 5, 6 கூட பிளான் பண்ணிக்கலாம். அடுத்து 3, 4, 5 கூட பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ஹாஃப் ஆஃப் த போர்ஷன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தது ஒரு நாள் பண்ணிங்கன்னா டோட்டலாக தமிழ் இங்கிலீஷ் முடிச்சிடலாம். தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் மட்டும் 2 days வச்சுக்கோங்க. 2 days தமிழ், 2 days இங்கிலீஷ்ன்ற மாதிரியோ இல்லை போத் தமிழுக்கு ஒரு நாள் இங்கிலீஷ்க்கு ஒரு நாள் பிளான் பண்ணாலும் ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் டிசம்பர் 3 சோஷியல் குவார்ட்டர்லி போர்ஷன்ஸ் இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணுங்கள். டிசம்பர் 4 சயின்ஸில் குவார்ட்டர்லி போர்ஷன்ஸ் அண்ட் தென் டிசம்பர் 5 மேக்ஸ் குவார்ட்டர்லி போர்ஷன்ஸ் அண்ட் தென் டிசம்பர் 6 சோஷியலில் செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸோ குவார்ட்டர்லி போர்ஷன்ஸோ எந்தெந்த லெசன் ரிமைனிங் போர்ஷன்ஸ் இருக்கோ டிசம்பர் 6, 7, 8 சோஷியல் சயின்ஸ் மேக்ஸ் இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோன்னா சோஷியல்னு எடுத்துக்கோங்களேன். சோஷியலுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ போடும்போது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு தரணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், அடுத்து செகண்ட், நெக்ஸ்ட்டு தேர்ட் அந்த மாதிரி ப்ரையாரிட்டி வைஸ் நம்ம சொல்லியிருப்போம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே தாராளமாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ சப்ஜெக்ட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கும் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். 1 or 2 days வந்து நான் எல்லா சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ சப்ஜெக்ட் வைஸ் எந்தெந்த ப்ரையாரிட்டி போகுதோ அதை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். நீங்கள் மார்க்கும் தாராளமாக வந்து above 400, above 450 தாராளமாக வாங்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணி இந்த ஷெடியூல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடித்தா மட்டும்தான், இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து மோர் ஓவர் அட்லீஸ்ட் 80 to 90% ஆஃப் போர்ஷன்ஸ் அந்த வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். நம்ம ஒரு நாள் ஒரு லெசன் பிளான் பண்ணக்கூடிய டைம் டியூரேஷன் வந்து ரொம்ப ஷார்ட். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸ் குவார்ட்டர்லி போர்ஷன்ஸில் ஹாஃப் அந்த மாதிரி பிளான் பண்ணால் மட்டும்தான் இந்த வந்து ஸ்டடி பிளானை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து முடிக்க முடியும். அது ஹாஃப் இயர்லிக்குள்ளே வந்து நம்ம எல்லா லெசன்ஸும் கவர் பண்ணோம்னா இது மட்டும்தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ஈவினிங் ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் மார்னிங் 5 to 7 இந்த ஒரு 10 to 15 days வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஹாஃப் இயர்லியில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.